அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால ஓலை உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே பெதெஸ்தா பெத்தேல் சபையின் சார்பாய் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 37:23 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஸோ அவனுடைய பிரயாசங்கள், அவனுடைய வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் ஜீவனுள்ள தெய்வமானபடினால பயப்பட வேண்டாம். ஸோ நல்ல மனுஷன், நம்மை சுற்றி உலகத்திலே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நாமும் அடையாளப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நல்ல மனுஷன் என்பது நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாகும், நீதிமான்களாகும், கர்த்தருடைய இரத்தத்தினாலே தெரிந்தெடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை கழுவப்பட்டு தெய்வ பிள்ளைகளாய் வாழ்கிற உங்களையும் என்னையும் பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான நீதிமானுடைய வழிகள், சங்கீதக்காரன் ஒருவேளை இக்காலத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு எழுதியிருப்பானால் அவன் இப்படி தான் எழுதியிருப்பான்: நீதிமானுடைய வழிகள் கர்த்தரால் உறுதி பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீட்கப்பட்டவருடைய வழிகள் உறுதி பண்ணப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கலாம். நான் அப்படி விசுவாசிக்கிறேன், அதை நான் அப்படியே நம்புகிறேன். அவ்வார்த்தையின்படி இந்த கால ஓலையிலே உங்களுடைய பிரயாசங்களுக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுடைய இந்த பூமியின் வாழ்வை கர்த்தர் நியமித்திருக்கிறவரை உங்களுடைய ஓட்டத்தில் ஓடுவதற்காய் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற உங்களை இந்த கால ஓலை ஊழியக்காரனாய் நானும் இவ்விடத்தில் நின்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய நடைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. வேதத்திலே பல சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. கிதியோனை குறித்து நாம் எல்லாரும் அறிந்தது தான். 7 வருடங்கள் மிதியானியர் அவருடைய பலன்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இவர்கள் பிரயாசப்பட்டார்கள், பலன் சத்துருக்களுக்கு மாறினது. நான் அதனுடைய ஒரே ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி இந்த கால ஓலை உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த 7 வருடங்கள் அவன் பிரயாசம் பலனெல்லாம் சத்துருக்களுக்கு உரியதாய் மாறினது. ஆனால் அந்த கடைசி வருடத்தில் அவன் தீர்மானித்தான், என்னுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கோதுமையை அறுத்து கோதுமை அரிகளை எடுத்துக்கொண்டு ஆலைக்கு போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அங்கே அவன் போய் தன் பிரயாசத்துக்கான பலன் தனக்கு வேண்டும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட அவன் முயற்சித்த போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே அவனை சந்தித்து பராக்கிரமசாலியே என்று அவனை அழைத்தார். இந்த கால ஓலை அந்த வார்த்தையின் அடிப்படையில் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, உங்களுடைய பிஸ்னஸுக்காக, உங்களுடைய வேலைக்காக ஓடுகிறதான பிரயாசப்பட ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற உங்களை இந்த கால ஓலை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்கள் பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் நடைகளை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அதோடு கூட மாத்திரமல்ல, அவனுடைய வழிகளின் மேலெல்லாம் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வழிகளின் மேலெல்லாம் பிரியமாயிருக்கிறார். ஏன்னா நீதிமான் செய்கிறதையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் அந்த கால ஓலை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று நான் ஊழியக்காரனாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஓலை கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலை தங்களுடைய வாழ்வுக்காக, தங்கள் பிரயாசத்திற்காக, ஆண்டவரே தங்கள் சூழ்நிலைக்காக, தன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரே ஓடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, அவருடைய நடைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. வெளி ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்கள், அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய கண்களை தயவாராட்டி யோசேப்பின் தெய்வ கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதா ஒரு பலத்தினாலும் கருவையினாலும் கர்த்தர் மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்களும் மரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தருடைய நாமத்தினாலே சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். கால ஓலை உங்களை யாவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குறிப்புகளை அனுப்புவீர்களானால் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார்.